கோவை என்ற ஊரில் சுரேஷ் என்பவன் தனது நண்பர்களுடன் ஒரு பழமையான பங்களாவில் ஒரு இரவுக்குள் தங்குவதற்கு முடிவெடுத்தான். அந்த பங்களாவிற்கு அநேக ஆண்டுகளாக யாரும் செல்லவில்லை. மேலும் அந்த இடத்தில் பேய் இருக்கும் என்ற பேச்சு பிரபலமாக இருந்தது. அந்த இரவு நண்பர்கள் அனைவரும் தங்கள் துணிச்சலுடன் பங்களாவில் நுழைந்தார்கள். அவர்கள் பங்களாவின் ஒவ்வொரு மூலையும் ஆராய்ந்து பழைய புத்தகங்களை, பழசு விளக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு திடீர் தகராறின் சத்தம் கேட்க அனைவரும் பயந்து ஓடினார்கள். சுரேஷ் மட்டும் தனக்கு தைரியம் கொடுத்து அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க முடிவு செய்தான். அவரது நண்பர்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சுரேஷ் மட்டும் தனியாக ஒரு பழைய பூட்டிய அறைக்கு சென்றான். அவர் அங்குள்ள கதவுகளைத் திறந்து அங்கு ஒரு பழைய டைரியை கண்டுபிடித்தான். அந்த டைரியில் பங்களாவின் முன்னாள் உரிமையாளர் சுப்பிரமணியனின் வாழ்க்கைச் சம்பவங்கள், அவரது மர்மமான மரணம் பற்றிய தகவல்கள் எழுதப்பட்டிருந்தன. சுரேஷ் டைரியைக் கொண்டு வந்து தனது நண்பர்களுக்கு காட்ட அவர்கள் அதை படித்தபோது பங்களாவிற்குள் ஒரு மர்மம் இருக்கிறது என்று தெரிந்தது. அதற்கிடையில் திடீரென்று மின்விளக்கு அணைந்துவிட அசைவுகள் மற்றும் சப்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. நண்பர்கள் அனைவரும் அச்சமடைந்து வெளியேற முயற்சித்தார்கள். ஆனால் கதவுகள் தானாக பூட்டப்பட்டிருந்தன. சுரேஷ் தன்னுடைய தைரியத்தை இழக்காமல் டைரியில் குறிப்பிட்ட அதே இடத்திற்கு சென்று ஒரு ரகசிய கதவை கண்டுபிடித்தான். அந்த ரகசிய கதவை திறந்தபோது ஒரு நெடிய மறைவழி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வழியால் சென்றபோது அவர்கள் வெளியே வந்தார்கள். நண்பர்கள் அனைவரும் வெளியே வந்து நிம்மதியடைந்தனர். மறுநாள் காலை சுரேஷ் பங்களாவுக்கு மீண்டும் சென்று அந்த டைரியில் குறிப்பிட்ட ரகசியத்தை போலீசுக்கு அறிவித்தான். போலீசார் பங்களாவை ஆராய்ந்து சுப்பிரமணியனின் மர்மமான மரணத்தை பற்றி உண்மைகளை கண்டுபிடித்தனர். இதன் மூலம் சுரேஷின் தைரியம் மற்றும் அறிவு பங்களாவின் மர்மத்தை உடைத்தது. அந்த பயம் நிறைந்த இரவு சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்களுக்கு எப்போதும் மறக்க முடியாத அனுபவமாக மாறியது.